எதுவுமே யோசிக்காம வந்து சிரிச்சுட்டு போனோம்னா இந்த மூவிக்கு வரலாம். நல்ல காஸ்டிங் அண்ட் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. A certified தான் and it's adult movie தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். I don't suggest families. All the adults can come and watch the movie. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வந்தீங்க என்ஜாய் பண்ணீங்களா அவ்வளவுதான். வேற எதுவும் ரொம்ப ஆராய்க்காதீங்க. மூவி இஸ் ஜஸ்ட் ஃபார் an entertainment. என்டர்டைன்மெண்ட் ஜாப் சூப்பரா பண்ணிருக்காங்க டைரக்டர். சர்டிபிகேட் தான் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா நல்ல டீசெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்னைக்கு இவ்வளவு ட்ரெண்டிங் வேற ஒண்ணும் இல்ல சார். படம் ஃபுல்லா காமெடியா சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். அதனால ஒண்ணு எந்த ஆடியன்ஸ் வேணாலும் பார்க்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கு படம். ஃபேமிலியா பார்க்கலாம். புரியல. ரேட்டிங் எவ்வளவு நாளும் போட்டுங்க. ரேட்டிங் இதுதான் கிடையாதுங்க. இதுக்கு எவ்வளவு நாளும் கொடுக்குறாங்க ரேட்டிங். ஏன்னா ஒரு படம் வந்து நம்ம சந்தோஷமா பாக்குறவங்க தான் விஷயம். ஒரு படம் பிடிச்சி பார்ப்போம், ஒரு படம் பிடிக்காம பார்ப்போம், ஒரு படம் வெறுப்புக்காக பார்ப்போம். இந்த படம் எப்படியுமே சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. எஸ் நிறைய இருக்கு. நல்லா பாருங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸோட வரலாம். பட் கொஞ்சம் அந்த அளவுக்கு இதுதான் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட வந்தா படம் ரொம்ப ஜாலியா இருக்கு. பெருசு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே பெருசா தான் இருக்கு. படம் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னு சொல்ல முடியாது சார். பார்க்கலாம் சார். பாக்குற படம் தான். ஏ சர்டிபிகேட் சின்ன பசங்க வேண்டாம், படிக்கிற பிள்ளைங்க வேண்டாம், மத்த எல்லாரும் பெருசுங்க வந்து பாக்கணுமே. பெருசு படம் பார்த்துட்டு வரேன். இது வந்து ஒரு கண்டென்ட் தான். ஒரு ஊர்ல வந்து ஒரு பெரிய மனுஷன் வந்து இறந்துடுறாரு. பட் அவருக்கு வந்து நட்டு பிடிக்கும். ஸோ அந்த பணத்தை வந்து எரிக்கும் போது ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படி தெரியாம வந்து எரிக்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பட் என்னன்னா இவங்க வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா, அந்த டயலாக்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அந்த காமெடி டைமிங் வந்து படத்துல டோட்டலாக மிஸ் ஆச்சு. டைரக்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு டைப்ல வந்து நடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் நடிக்கும் போது ஒவ்வொரு டயலாக் இடையில இருக்க கேப் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த கவுண்டர் வந்து விழும் போது நம்மளுக்கு அந்த சிரிப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பு ஒர்க் அவுட் ஆகிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் ஓவராலே படம் கொஞ்சம் லேக்காக தான் இருக்கு. கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளே வந்துச்சு. அந்த பிளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயோட ஸ்டார்டிங்கில் நல்லாவே சிரிக்க முடிஞ்சது. பட் அந்த பிளே ரொம்ப ஓவரால் லேக் பண்ணி இது பண்ணிட்டாங்க. படத்தில் அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு கருத்து. அவங்க ரிப்பீட்டடா வர சொல்றாங்க, வாழ்ந்த அந்த மனுஷமா தான் வாழணும், செத்தா அந்த மனுஷமா தான் சாகணும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 3 பொண்டாட்டி வாப்பாட்டின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பெண்களை வச்சிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரீங்க? வாழ்ந்தா இந்த மாதிரி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இந்த படத்தை சொல்லியிருக்கீங்க. இந்த கருத்தை எப்படி சென்சார் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு கருத்து தான் இந்த படம் மெயினா சொல்லுது. ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வர வேண்டிய படம், காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால சுத்தமா படம்